அனைவருக்கும் வணக்கம். பேசும் புறா. அமைதியில் ஒலித்த உண்மையின் குரல். அன்று காடு வினோதமாக இருந்தது. வானம் கருமேகத்தில் மூடிக்கொண்டது. பெரிய காற்று வீச மரக்கிளைகள் நடுங்கின. அந்த அச்சமான சூழலில் பறவைகள் குழப்பமடைந்தன. குருவி கவலையுடன் கூவியது. என் முட்டைகள் இங்கே இல்லை. கிளி புலம்பியது. நான் சேமித்து வைத்த வண்ணப் பழங்கள் காணவில்லை. மயிலும் கவலையுடன் சொன்னது. என் மணி நாணயம் காணாமல் போய்விட்டது. அவர்களின் பொருட்கள் காணாமல் போயிற்று. பறவைகள் ஒருவரை ஒருவர் சந்தேகித்து சண்டையிட்டன. யாரோ நம்மிடையே திருடன் இருக்கிறான் என்று கூவின. இதனால் காட்டில் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த வேளையில் ஒரு வெள்ளை புறா அமைதியாக கண்ணை மூடி நின்றது. அது சாதாரண புறா அல்ல. மற்ற பறவைகளின் சிந்தனையை புரிந்து கொள்ளும் திறமை உடையது. எப்போதும் பறவைகள் ஒன்றாக கூடி கிசுகிசுக்கும். குருவி அஞ்சிய குரலில் உரைத்தது. எப்போதும் மௌனமாய் இருப்பது அந்த புறாதான். ஆனா சில சமயம் அது நம்ம மனசுக்குள் நினைப்பதையே வெளியில் சொல்லுகிற மாதிரி இருக்கே. கிளி ஆர்வத்துடன் சொன்னது. ஆமாம், நான் நேற்று ஒரு பாடல் உள்ளத்துக்குள் பாடிக்கொண்டிருந்தேன். அது கூட சொன்னது. இது எப்படி சாத்தியம்? மயில் வால் சுருட்டிக் கொண்டு சொன்னது. அது நம்ம சத்தத்தை மட்டும் கேட்பதில்லை. மரங்களின் ஓசையையும் காற்றின் மொழியையும் கேட்கிறது போல. அதனால் அனைவரும் அதை பேசும் புறா என்று அழைத்தனர். பறவைகள் பேசிக் கொண்டிருந்தபோது மழை பொழியத் தொடங்கியது. பொருட்கள் காணாமல் போனதனால் பறவைகளுக்கு புறாவின் மீது சந்தேகம் இருந்தது. பறவைகள் அதைக் கேட்டன. நீயா இதை செய்தது? ஏன் அமைதியாக இருக்கிறாய்? புறா மெதுவாகச் சிரித்தது. அமைதியாக இருங்கள் நண்பர்களே. உண்மை விரைவில் வெளிப்படும் என்றது. பறவைகள் ஆச்சரியத்தோடு புறாவை நோக்கின. புறா கண்களை மூடி நின்றது. மழை சினுங்க, காற்று வீச, மரங்கள் குரல் கொடுத்தன. அது கண்களைத் திறந்ததும் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் மழைநீர் அதை கவர்ந்தது. முன்பு காற்று வீசிய நினைவுகள் மீண்டும் மனதில் மின்னின. என்ன நடக்கிறது என அது புரிந்து கொண்டது. அது பறவைகள் பார்த்து கூறியது. உங்கள் பொருட்கள் யாரும் திருடவில்லை. காற்று வீசி கீழே விழுந்திருக்கலாம். மழைநீர் அவற்றை இழுத்துச் சென்றிருக்கலாம். அதைக் கேட்டதும் பறவைகள் அனைத்தும் ஒன்றாக கூட்டமாக பறந்து சென்றன. அங்கே புறா யுகித்தது போல. மழைத்துளிகள் மின்னும் புல்வெளியில். குருவியின் முட்டைகள், கிளியின் பழங்கள், மயிலின் நாணயம் அனைத்தும் பாதுகாப்பாக கிடந்தன. அனைவரும் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். பறவைகள் புறாவிற்கு நன்றி கூறி கேட்டன. எப்படி உன்னால் இதை யூகிக்க முடிந்தது? உனக்கு ஏதேனும் சக்தி இருக்கிறதா? புறா சிரித்துக் கூறியது. இல்லை, இல்லை. நானும் உங்களைப் போன்ற ஒருவன்தான். சிக்கல் வரும்போது அமைதியாக யோசித்தால் உண்மையையும் அதன் வழியையும் அறிய முடியும். சந்தேகம் எப்போதும் குழப்பத்தைத் தரும். அதை புரிந்து கொண்ட பறவைகள் அந்த நாள் முதல் அறிவுடன் சிந்தித்து செயல்படத் தொடங்கி ஒன்றாகச் சேர்ந்தே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. இக்கதையின் பாடம். சந்தேகம் நட்பை சிதைக்கும். அமைதி உண்மையை வெளிப்படுத்தும். நன்றி.